ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், பேச ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தீர்க்க தரிசன அலை. இந்த தீர்க்க தரிசன அலை கிறிஸ்துவ சமுதாயத்தில் பயங்கரமாக காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்குது. யாரை பார்த்தாலும் இந்த ஊழியக்காரர் மூலிமா ஆண்டவர் என்ன பேச போகிறார், இவர் மூலிமா கடவுள் என்ன வெளிப்பாடு வச்சிருக்கிறார். முன்னாடிலாம் ஒரு காலத்தில் ரசிக்கப்படாததுக்கு முன்பாக குடுகுடுப்புக்காரன் வரமாட்டானான்னு சொல்லி நிறைய பேர் ஏங்குவாங்க. ஏன்னா அவன் சொல்றது நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அது ஒரு சீசன்ல ஒரு இடம் நடக்கதான் செய்யும். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவன் குத்து மதிப்பாக அடிச்சு விடுவான். இதெல்லாம் குறி சொல்ற ஆவி. சில இது என்னன்னா ஒரு ஒற்றர்களை வச்சு வேவு பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி குடுகுடுப்புக்காரன் அடிச்சு விடுறதையும் பார்த்துருக்குறோம். அது வேற விஷயம். இப்போ இதே மாதிரி தான் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. அது குறிப்பா இந்த மூத்த ஊழியக்காரங்க ஒரு வாலிப தீர்க்கதரிசியை ரொம்ப தீர்க்கதரிசின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேர் விட்டு சொல்லுவேன். கார்த்திக் அமலில் அண்ணன், தூத்துக்குடி தேவ செய்தி பிரதர் ஆரோன் வினோத், அன்புடன் அழைக்கும் சகோதரர் கார்த்திக் கமாலியல், டாக்டர் ஜோசப் ஆல்ரின், ஜெசிந்த் டேவிட் அண்ட் டேவிட் விஜயகாந்தன். அது மட்டும் இல்லை, மதுரையில் இருக்கிற ஒசானா ஹல்லேலூயா டவர், ஒசானா டவர்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா டவரா ஒசானா டவரா, சரி ஏதோ. ஸோ இவங்க எல்லாருமே ஒருத்தர் என்னன்னா ரொம்ப என்னன்னா பயங்கரமா தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா ஆரோன் வினோத். The name Leena. நான் முதலாவது சொன்னது போல அந்த பேர் லீனா. Amen. Yes, come on sister. Yes, come on. Amen. Connecting to Leena. I am hearing. Yes, you can come forward. I'll ask you. சகோதரி லீனா. Amen. I can hear another name connecting to you. மற்றொரு நேமையும் உங்களோடு இணைந்த ஒரு நேமையும் நான் பெயரையும் பார்க்கிறேன். It is starting from R. அந்த பெயருடைய முதல் எழுத்து R இருந்து தொடங்குகிறது. Like Ryan. Come forward. Amen. What is Ryan? Your son. Okay, come forward. குழந்தை. Amen. Lord is telling me. கர்த்தர் சொல்லுகிறார். A blessing. கர்த்தர் சொல்லுகிறார், இவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற போகிறார். Lord is telling me, don't think about what you lost. நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை நினைக்க வேண்டாம். Amen. In the name of Jesus I proclaim life over her. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுகிறேன். இழந்து போனது எல்லாம் கர்த்தர் திரும்ப. அவர் தீர்க்கதரிசி. நீங்க அந்த தீர்க்கதரிசியை பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். ஏன்னா அப்படி பேசும்போது நிறைய பேர் என்னன்னா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவர் எவ்வளோ சேரிட்டி ஒர்க்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா, எவ்வளோ ஊழியம் பண்ணுறாங்க தெரியுமா, நீங்கள் என்ன அவரை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவரை பற்றி. அதில் பெர்க்மான் ஐயா சபையிலையும் இயேசு நம்மோடு இருக்கிற அந்த சபையில் கூட அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார். அதில் நம்ம தப்புன்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல பேசியிருந்தோம். வசனத்தின் அடிப்படையில் தப்புன்னு சொல்லி பேசியிருந்தோம். அப்போது பாஸ்டர் வரைக்கும் போய் அந்த பையன்லாம் அந்த பையன் என்கிட்ட பேசினேன். அந்த தீர்க்க தரிசனம் கேட்டான் தெரியுமா, அந்த பையன் என்கிட்ட கெட்ட வார்த்தையில பேசுற ஆடியோலாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணல. எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் போட்டுக்கிட்டு, அவங்களுக்கு சத்தியம் தெரியாம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த பையன் பேசுறான் அப்படின்னா, சபையில அந்த போதகர் சரியான சத்தியத்தில் நடத்தலை. அதுதான் உண்மைப்பா. என்னப்பா அப்போ இப்பெல்லாம் தீர்க்கதரிசி இல்லையா? எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோமே, தீர்க்கதரிசி இருக்கிறாங்களே, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், இவங்கெல்லாம் சபை வளர்ச்சிக்காக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் என்னன்னா சில வசனத்தை என்னன்னா எடுத்து காட்டலாம். முதல் காரியம் நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும், இப்பொழுது என்ன விதமான அழைப்பு செயல்பட்டு இருக்குது நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவர் எதுக்கு தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்தாரு அப்படின்னு நடுவில் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க. முதல் காரியம் நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம். ஏதோ அப்படியே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிற மாதிரி, ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிற மாதிரி, நாகு மாபகு செப்பனியா இவங்க எல்லாருமே அப்படியே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனம் சொன்னது போல இதே இப்போவும் நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் முடிஞ்சிச்சு. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிறிஸ்துவை மையப்படுத்தி வந்த தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணுவாருன்னு சொல்லி அவரை மையமாய் வைத்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அதுல நிறைய தீர்க்க தரிசனம் இயேசுக்குள்ளாக நடந்து முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்போ அவர் சொல்ற ஒரு காரியம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். ஸோ இதை சொன்னார். இப்போ இதை சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாம் போறாங்க, சுவிசேஷத்தை சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது வியாதியஸ்தர்கள் பிசாசு போது எல்லாம் பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்குது அப்போஸ்தலர் மூலியமா. இப்போ இங்கதான் நம்ம என்னன்னா வாசிக்கிறோம், எபேசியர் 2:20 அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரத்துல இந்த சபை நடத்தப்பட்டுச்சு. அதை நான் வாசிக்கிறேன்.
அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். இந்த நிருபம் சபைக்கான நிருபம். பவுல் உபதேசத்தை எழுதுறார். எதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரு? ரட்சிக்கப்பட்டது நோக்கமே நம்ம எல்லாரும் ஆவிக்கேற்ற மாளிகையா இருக்கணும், ஒரு சபையா இருக்கணும். சபைக்கான நிருபத்தை எழுதுறார். அவர் சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர்கள் சபைக்கு நிருபங்களை எழுதினாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்போஸ்தலர்னு சொல்லி சொல்றவங்க சபையில நிருபங்களை எழுதுறாங்களா? லெட்டர் எழுதி கொடுக்குறாங்களா? இல்லையே. சபைகளை நிறுவனாங்க, ஸ்தாபிச்சாங்க, உபதேசத்தை கொடுத்தாங்க. தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் செஞ்ச காரியங்கள் பார்க்கும் பொழுது அகபு தீர்க்கதரிசனம் சொன்னார். என்ன சொன்னாரு? இப்போ பஞ்சம் வரும், இதுக்கு ரெடி ஆகுங்க, பஞ்சத்துக்கு ஆயத்தப்படுத்தினாங்க. இது ஒரு தீர்க்கதரிசனம். ரெண்டாவது, பவுல் என்னன்னா ரத்த சாட்சியா மரிப்பாரு அப்படின்றது தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார். இப்போ அப்படி தீர்க்கதரிசனம் சொல்லும் போது என்ன ஆச்சு? பவுல் என்னன்னா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? இல்லை, உனக்கு மரணம் சமீபமா இருக்குது, ஆயத்தப்படுத்திக்கோ. இதுல அப்போஸ்தலர் 21ஆவது அதிகாரத்துல பிலிப்பு அவங்களுடைய 4 மகள்கள் தீர்க்கதரிசியா இருந்தாங்க. என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாங்க? ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கா? தேவ வசனத்தை பேசினாங்க. எங்கேயாவது புதிய ஏற்பாடுல தீர்க்கதரிசிகள் வாக்குத்தத்தத்தை குறித்தே பேசினாங்களா? நீ நல்லா இருப்ப, உனக்கு கர்த்தர் வீடு கொடுப்பாரு, உன் சீசன் மாறுது, கர்த்தர் ஏ காட்டுறாரு, பி காட்டுறாரு இப்படின்னு சொல்லி எங்கேயாவது தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாங்களா? Or a name which starts with letter J, what the Lord is connecting into this house. வாழ்க்கையில ஜேல இருந்து வர ஒரு பெயர் ஆண்டவர் இணைக்கிறார். Amen. The Lord says, when I just pray for them, amen, the Spirit of the Lord just inspired me to say, this season the hand of the Lord is coming upon the church. Amen. That's what the word I hear. Amen. போதகரப்படியாக இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம் சபை மேல கடந்து வருகிறதே ஆவியானவர் வெளிப்படுத்துறார். Amen. How many of you all are here with families, no pastor? All are இங்க here. இருக்கிறவங்க எல்லாரும் ஃபேமிலியோட. How many families are here? Can you just எத்தனை குடும்பங்கள் இங்க இருக்கீங்க? அப்படியே both ஒரு husband காரியம். and wife, if both husband and wife is here, just raise your hands. ஹஸ்பண்ட் கணவர் மனைவியாக இருந்தீங்கன்னா கையை அப்படியே தீர்க்கதரிசனம் சபையில உரைத்திருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு சொல்லியிருப்பாங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்ப தான் சொல்லியிருப்பாங்க. சீசன் மாறுது, ஏ காட்டுறாரு, பி காட்டுறாரு, கர்த்தர் என்னன்னா கையை பிடிச்சி அப்படியே தலையை போட்டு உலுக்கி இப்படிலாம் பண்ணி எந்த அப்போஸ்தலர்களும் எந்த தீர்க்கதரிசிகளும் தன்னோட சபை விசுவாசிகள் மத்தியில பண்ணவே இல்லை. அப்போ ஆதி அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் செய்யாத விஷயத்த ஏன் இப்போ புதுசா சபையில செய்யணும்? ஏன் இதை மூத்த ஊழியர்கள் அங்கீகரிக்கணும்? இதுதான் என்னோட கேள்வி. இப்போ புதிய ஏற்பாட்டுல எதை மையமா சொன்னாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தான் மையமா சொன்னாங்க. அவருடைய சுவிசேஷம், சிலுவையில் எனக்காக சிந்தின காரியங்கள், எனக்கு செய்த தியாகம், எனக்கு ரட்சிப்பை இலவசமா கொடுத்தது, என்னை நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்க்க போறது, இதை குறித்து தான் ஆணித்தரமா சபையில உபதேசங்களை பேசிட்டு இருந்தாங்க. தீர்க்கதரிசி அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு. என்ன கேப் தெரியுமா? நிறைய இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. இப்போ இந்த தீர்க்கதரிசன அழைப்பு எப்படி தெரியுமா செயல்படுது கிறிஸ்துவுக்குள்ளாக? அப்போ ஆவியானவர் இறங்கினார், இப்போ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். கொலோசியர் 1ஆவது அதிகாரம் 29ஆவது வசனத்துல ஆவியானவர் கொடுக்கிற அந்த வல்லமில்ல பலத்தின்படியே அப்படின்னு சொல்லி தெளிவா பவுல் எழுதுறார். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அதனால எந்த மனுஷனை நான் தேறினவனா நிறுத்துறேன், உபதேசம் பண்றேன். இந்த உலகத்திற்குரிய காரியத்தை குறித்து யாரும் தீர்க்கதரிசனம் சொல்லலை. இப்போ பார்க்குற அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஜான் ஜெபராஜ் அண்ணன் கூட திஜோ தாமஸ் என்னன்னா தீர்க்கதரிசியா இருந்து நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லப்போ இந்த மூத்த ஊழியக்காரங்களாம் எதிர்த்தாங்க. ஆனா இதே மூத்த ஊழியக்காரங்க என்ன தெரியுமா பண்றாங்க? இப்போ குழந்தை தீர்க்கதரிசிகளை ஆதரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்குதா? ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கா அவரோட மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்த ஒரு பாஸ்டர் கிட்ட நான் நிறைய காரியங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில கேள்வி கேட்டேன். அப்ப அவரே ஒத்துக்கிறாரு. என்ன தெரியுமா ஒத்துக்கிறாரு? இன்ட்டு கேட்டு ஒன்னொன்னா அவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாருப்பா. நாராயண தம்பி ஒருத்தர்கிட்ட அவங்க கிட்ட கேட்டு ப்ராஃபஸி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, நான் எப்படியாவது அதுல இருந்து வெளியே வரணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். வேதாகமத்தின் அடிப்படையில கிறிஸ்துவின் சரீரத்துல நான் ஸ்ட்ரைட் வார்னிங் கொடுக்குறேன். என்ன தெரியுமா? இப்படிப்பட்டதான தேவையில்லாத காரியங்களை கிறிஸ்துவின் சரீரத்துல கொண்டு வராதீங்க. அது பாவம், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. சபையில உபதேசங்கள் தான் டீச் பண்ணணும். ஆணித்தரமா சத்தியத்தை அறிவித்து அவர்களை தேறினவனா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறுத்தணும். சுவிசேஷம் சொல்றதுக்கு அப்பாலஜெட்டிக் ட்ரைனிங் கொடுக்கணும்.
நல்லா வந்து என்னன்னா எஜுகேட் பண்ணணும் விசுவாசிகளை. அவங்களோட அழைப்பை செயல்பட்டு சபையில செயல்பட வைக்கணும். அதுல நிறைய அழைப்பு இருக்குது சபையில. கண்காணி, மூப்பர், போதகர், இது எல்லாமே சபைக்குள்ள இருந்து செயல்படணும். ஒருத்தருடைய அழைப்பை கண்டறிந்து அவர்களை செயல்பட வைக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு சபையில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, கூத்தாடிகளை கொண்டு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்துட்டு அவங்கள ப்ராஃபிட்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை சொல்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பாவம், இது எவ்வளவு பெரிய சாபம் கிறிஸ்தவத்துல. 1 யோவான் 4:1 சொல்லுது, டெஸ்ட் எவ்ரி ஸ்பிரிட், எல்லா ஆவியும் சோதித்து பாருங்க. இதுதான் நான் மூத்த ஊழியக்காரர்களுக்கு சொல்றேன். சத்தியத்தின் அடிப்படையில சோதித்து பாருங்க. ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர், சத்தியத்தை கற்று தெரிந்த பைபிள் டீச்சர் வந்து நம்ம கூட இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அநேக நேரத்தில் வழிவழிக்கு போகிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்குது. தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க, அந்த ஃபில்லப் பண்ண வேண்டிய அந்த கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணிட்டாங்க. என்ன கேப்பை? பழைய ஏற்பாட்டில் அந்த தீர்க்கதரிசிகள் செய்தார்கள் தெரியுமா சில காரியங்களை, அதை இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வன்றதை தீர்க்கதரிசிகள் காண்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, போதகர்கள் சபைக்கு அப்போஸ்தலர்கள் கொடுத்த இந்த மூல உபதேசத்தை, சபைக்கான உபதேசங்களை சபையில டீச் பண்ணி அநேகரை சுவிசேஷத்துக்கெல்லாம் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அநேகரை வந்து என்னன்னா போதகர்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. 2வது வருகைக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார், பரிசுத்தமாகுங்க, ரிப்பன்ட் ஆகுங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். ஸ்ட்ரைட் வார்னிங் டு ஆல் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் ஹூ இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து கண்டித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்றே மனம் திரும்புங்க. அப்போஸ்தலர்கள் செய்யாத காரியத்தை, வேதாகமத்தில் சொல்லப்படாத காரியங்களை, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் புதிய ஏற்பாட்டில் செய்யாத காரியங்கள் எதையும் செய்யவும் கூடாது. அதை நான் ஆதரிக்கவும் மாட்டேன். கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து ஆணித்தரமாக பேசிட்டு இருக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகி உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம 2 பேரும் பேசுவோம். நீங்கள் என்ன விதத்தில் தீர்க்கதரிசின்னு இவரை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்கன்றதை பேசுவோம். அதை லைவ்லையும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். எங்களோட சபையாய் எங்களோட போதகர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து வரோம். ஆரோன் வினோத் இவர் தீர்க்கதரிசி தான், கர்த்தர் இப்படி தான் செயல்பட சொல்றாருன்னு சொல்லி உங்களுக்கு ப்ரூவ் பண்ண தைரியம் இருந்துச்சுன்னா வேதத்தின் அடிப்படையில் ப்ரூவ் பண்ணுங்க. ஐ எம் ரெடி ஆல்வேஸ் வித் த ட்ரூத். ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.